guys, good morning. So friends, வாங்க vlog start பண்ணலாம். இன்னைக்கு என்ன vlog ना friends, இன்னைக்கு full ஒடிசா ஸ்டைல் சமையல் தான் நான் செய்ய போறேன். தால் ஃப்ரை, தால் के காம்பினேஷன்ல உருளைக்கிழங்கு எப்படி செய்யறேன் வாங்க எல்லாம் பார்க்கலாம். அதுக்குள்ள நீங்க புதுசா இருக்கீங்கன்னா லைக் தென் சப்ஸ்கிரைப் guys. तो வாங்க friends vlog start பண்ணலாம். இன்னைக்கு Thursday friends, Thursday எப்பவுமே நாங்க நான் வெஜ் சாப்பிட மாட்டோம். அதுக்கு எப்பவுமே நான் ஒடிசா ஸ்டைல் ரெசிபி Thursdayல செய்வேன். இப்போ பாருங்க फ्रेंड्स, मूंग दाल நல்லா பாயில் ஆயிச்சு பாருங்க. இன்னைக்கு சிம்பிள் செய்யலாம் ஒடிசா வெஜ் थाली. दाल फ्राई செய்யலாம். இது दाल நல்லா பாயில் ஆயிச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சலாம். கடாய் நல்லா சூடாயிச்சு. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். தால் ஃப்ரை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக செய்யலாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாயிடுச்சுன்னா அதில் ஜீரகம், மெயின்லி தால் ஃப்ரைக்கு நம்ம கடுகு எல்லாம் போடக்கூடாது, ஜீரகம் தான் போடணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி தான் போடணும். ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக போடணும். அப்புறமா கிள்ளி போட்டுடல காஞ்ச மிளகா 2 போட்டு நல்லா வதக்கலாம். காஞ்ச மிளகா கொஞ்சம் கலர் மாறட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெருங்காயம் போடுவீங்கன்னா போடுங்க, நான் போடலாம். ஏன்னா நான் பாசிப்பருப்பு வறுத்துட்டே தான் வேக வச்சுருக்கேன். இப்போது வெங்காயம் போடலாம். பூண்டு போடனா கூட பூண்டு கட் பண்ணி கூட போடலாம். நான் பூண்டு யூஸ் பண்ணல. உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா தாலில் அப்போது நீங்கள் பூண்டு போடுங்க. வதக்கட்டும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதக்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர், கலருக்காக கொஞ்சமாக சில்லி பவுடர் போடல. ஒடிசாலெல்லாம் சில்லி பவுடரில் போட மாட்டாங்க, நான் போடுற சில்லி பவுடர் கலர் வரணும், ரெட் கலர் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம்னா அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம ரெடி ஆகிடும் தால் ஃப்ரை. கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துச்சு. நம்ம தால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா அதே திக்காயிடும்னா தால் ஃப்ரை கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி ஸ்ட்ரக்சரில் இருக்க பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. दाल फ्राई रेडी आयिच्चु. दाल फ्राई के कॉम्बिनेशन में उरुळ्ळकिழங்கு भरता सूपर இருக்கும் फ्रेंड्स. அங்கே भरता தான் சொல்வாங்க, உருளைக்கிழங்கு भरता அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு दाल फ्राई சாப்பாடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி दाल फ्राई ரெடி ஆயிடுச்சு. இப்போது உருளைக்கிழங்கு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நான் எப்போவுமே ஜீரகம் தான் யூஸ் பண்ணுவேன், கடுகு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஜீரகம் நல்லது, டைஜஸ்ட்க்கு கூட நல்லது. அதுக்கு நான் எப்போவுமே ஜீரகம் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க பண்ணுங்க, கடுகு கூட. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பொரிச்சிச்சின்னா இப்போ வெங்காயம் போட்டுடலாம். சிம்பிள் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட காய்கறி இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் Thursday தான் நான் வெஜ் ஃபுல்லுன்னா, ஏன்னா நான்வெஜ் எல்லாம் நான் செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன் நம்ம யாருமே. அதுக்கு தான் வெஜ்ஜில் நான் ஒடிசா ஸ்டைல் தான் Thursday எப்போவுமே நான் செய்வேன். சிம்பிளாக ரெசிபி எல்லாமே செய்வேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதக்கட்டும். வெங்காயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வதக்கணும், ரொம்ப எல்லாம் வதக்க வேண்டாம். அப்புறமா சாப்பிடுக்காக நல்லா இருக்காது.
வெங்காயம் வதக்கிச்சுன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுடலாம். சில்லி பவுடர் காரத்துக்கு பார்த்து நீங்கள் போடுங்க. நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். ஸ்லோவாக பண்ணிடலாம். அப்புறமா உப்பு போட்டுடலாம். எவ்வளோ இருக்கு அதை பார்த்து நீங்கள் போடுங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உருளைக்கிழங்கு பாருங்கள், நான் 3 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் போட்டுடலாம். மெசை வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணி நான் பெசஞ்சு வச்சுருக்கேன். நம்ம நல்லா எல்லாம் மசாலாவில் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தால்காக சூப்பராக காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாயிருக்கும். ஒடிசாவில் எப்போ நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க வீட்டில். உருளைக்கிழங்கு நல்லா ஆயிடுச்சு. நம்ம சுடு சுடு உருளைக்கிழங்கு தால் ஃப்ரை காம்பினேஷன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வேறு என்ன இருக்குன்னு. இன்றைக்கி இருக்குது சாதம், ஒயிட் சாதம், दाल फ्राई, गोश पटानी पोरियल फुल इनके ओडिशा स्टाइल फ्रेंड्स. मोर इदे कालल्ली सेंज पय्याक्कु मोर उरुळ्ळकिழங்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு. இப்போ சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பட்டாணி பொரியல், பட்டாணி பொரியல், அப்புறமா உருளைக்கிழங்கு வறுத்தா, அப்புறமா தால் ஃப்ரை, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சிம்பிள் ரெசிபி. எப்போ வெஜ் சாப்பிட்றீங்க அந்த டைமில் இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் செஞ்சு. तो इनकी लंच பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக थर्सडे வெஜ் லஞ்ச் சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக செய்யுங்க. எப்போ சாப்பிட போகிறோம் பாப்பா சாப்பிடுது. இப்போ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பாப்பா நான் வீட்டுக்கார வேலைக்கு போயிருக்காங்க. பாப்பா நானே சாப்பிட போகிறோம். ஃபுல் வெஜ்ஜில் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கா. சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. பாப்பா சாப்பிட்றது உருளைக்கிழங்கு எப்படிமா எம்மி ஓகேயோ. तो நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா. பாய் சொல்லு. பாய். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தம்பி வீட்டுக்காரெல்லாம் வேலையிலேருந்து வந்துட்டாங்க. இப்போ டீ டைம், சாயந்தரம் டீ டைம். யாவது நான் எல்லாம் டீ எல்லாம் குடிக்க மாட்டேன். அவங்கள 3 பேர் தான் டீ குடிப்பாங்க. இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு. பாப்பா கூட டீ குடிக்குது. நான் குடிக்க மாட்டேன் டீ. ஒரு நாள் எப்படி குடிப்பேன், இல்லைன்னா எனக்கு டீ எல்லாம் பிடிக்காது. நான் டீ எல்லாம் குடிக்க மாட்டேன். என் வீட்டுக்காரர், தம்பி, அப்புறமா பாப்பா 3 பேரை குடிப்பாங்க. ஹாய் சொல்லு. பாப்பா உட்காந்துச்சு. டீ ரஸ்க்கு. பாப்பா பாருங்க இவ்வளோ அழகா உட்காந்துச்சு சப்பாக்கால் போட்டு. சூடு வாய் பாருங்க பாப்பா ரஸ்க்கு ரஸ்க்கு சாப்பிட்றதே.